மற்றும் தென் மாவட்டங்களிலான வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என திருச்சியில் பிரதமர் மோடியிடம் மேடையிலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக தலைநகராக சென்னையில் முதல் வாரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு தண்ணீர் சென்று மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி, அதே போல நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறு குறு நிறுவனங்கள் என அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதே போலதான் கடந்த வாரம் பெய்த மழையின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி என 2 மாவட்டங்களும் முழுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், வீடுகள் என அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் சூழ்ந்து மிகப்பெரிய பாதிப்பை அந்த பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியது. இதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னையை பொறுத்தவரைக்கும் அனைத்து வீடுகளுக்கும் ரூபாய் 6,000 என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதன் அடிப்படையிலே தூத்துக்குடி, திருநெல்வேலி என 2 மாவட்டங்களுக்கும் 6,000 ரூபாய், மேலும் வெள்ளம் குறைவாக பாதித்த இடங்களுக்கு 1,000 ரூபாய் என்று தமிழக அரசு உடனடியாக நிதியானது மாநில நிதியிலிருந்து கொடுத்தது. இந்நிலையில் ஏற்கனவே மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு சார்பில் 4,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் 450 கோடி ரூபாய் ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்தது. இதன் 10வது என்று ஏற்கனவே மாநிலம் சார்பில் ஏற்கனவே மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்த நிலையில் தற்போது திருச்சியில் நடந்த கூட்டத்தில் நேரடியாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் மோடியிடம் வெள்ள நிவாரண நிதி எங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், மீதமிருக்கும் பணிகள் செய்ய வேண்டும் என்றும், அதே போல தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட விஷயங்களையும் கூறினார். தமிழகம் எந்த அளவுக்கு கடந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது, குறிப்பாக தூத்துக்குடி, சென்னை மாவட்டங்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்றும், உடனடியாக வெள்ள பாதிப்புகளுக்கு உடனடியாக பணம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையாக வைத்திருக்கிறார். குறிப்பாக மேடையிலே தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் மோடியிடம் கோரிக்கையாக வச்சிருக்கிறார். அதில் சென்னை தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தற்போது மேடைகளிலே நேரடியாக கோரிக்கையாக வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.